நர்சரியில பார்க்கும்போது பிளான்ட் சூப்பரா கிரீனா இருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்தா ஒரு வாரத்துல செத்துருதா? நீங்க பண்ற மெயின் மிஸ்டேக் இதான். யூ ஆர் நாட் ரீபாட்டிங் இட் ரைட். இன்னைக்கு ஒரு புது பிளான்ட்ட டேமேஜ் ஆகாம எப்படி ரீபாட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மல்பெரி பிளான்ட்ட நாங்க திருச்சி பொன்மலை சந்தையில வாங்குனோம். எப்போதுமே செடி வாங்குனோன்னே உடனே ரீபாட் பண்ணிடாதீங்க. ஷேட்ல வந்துட்டு ஒரு 1 வீக்காவது தண்ணி தெளிச்சு அப்படியே வச்சிருங்க. அப்பதான் உங்க அட்மாஸ்பியருக்கு வந்து பிளான்ட் நல்லா செட் ஆகி நல்லா வளர ஸ்டார்ட் ஆகும். பிகினர்ஸ்லாம் செடி வாங்கினோடனே உடனே நட்டு வச்சிருவாங்க. அதுதான் வந்து மெயின் மிஸ்டேக்காக இருக்கும் செடி வளராமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த மல்பெரி செடியை வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில் நாங்கள் வந்து நட்டு வச்சு வளர்க்க போகிறோம். இதை நீங்கள் க்ரோ பேக்லேயோ இல்லை கிரவுண்ட்லேயோ இல்லை பெரிய பாட்லேயோ கூட வச்சு நீங்கள் வளர்க்கலாம். இந்த சாயில் மிக்சருக்கு நாங்கள் எடுத்துக்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1:1. அதாவது ஒரு பங்கு வந்து செம்மண், ஒரு பங்கு கோகோபீட், ஒரு பங்கு மாட்டு எரு. இந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. மண்புழு உரத்தை விட இந்த மாட்டு எரு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி நல்லா வளரும். இப்போ நம்ம ரீபாட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த செடியோட கவரை வந்து ஒரு சிசர்லையோ இல்லை நைஃப்லையோ இந்த ரூட்ஸ் டேமேஜ் ஆகாமல் நீட்டாக கேர்ஃபுல்லாக பொறுமையாக பிரித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மண் உடையாம நீங்கள் கேர்ஃபுல்லாக அந்த கவரை கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துருங்க. பொறுமையாக நீங்கள் வந்து பாட் பண்ணிடுங்க. நீங்கள் கவரோட வச்சிங்கன்னா செடி ஒழுங்காக வளராது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ல அதுவும் ஒன்று. இந்த பாட்டில் வந்துட்டு இந்த சாயில வந்து முக்கால்வாசி தான் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த செடியை வந்து கரெக்டாக சென்டரில் நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற சாயில வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பிளான்ட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் இருக்க சாயில போடுங்க. முன்கூட்டியே நீங்கள் வந்து எல்லா மண்ணையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான்ட்டை வைக்காதீங்க. நீங்கள் இந்த ரீபாட்டிங் பண்ணுறதை வந்துட்டு ஏர்லி மார்னிங் பண்ணுங்க. அதாவது 8 o'clock சூரியன் நல்லா உச்சிக்கு வரதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க. இப்படி இல்லைன்னா சாயங்காலம் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க. நீங்க நட்டு வைக்கிற உங்க பாட்டில் வந்துட்டு ட்ரெயின் ஹோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றும் போது ட்ரெயின் ஹோல் வழியா நிறையா தண்ணி வரணும், ப்ராப்பராக வரணும். அப்போ தான் உங்கள் செடி வந்து அழுகி போகாமல் நல்லா வளரும். ரீபாட் பண்ணிவிட்டு பிளான்ட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா தாராளமாக ஊற்றுங்க. அதை வந்து 2 நாளைக்கு அப்படியே ஒரு ஷேடில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுடுங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் உங்கள் பிளான்ட் டெஃபினெட்லி சர்வைவ் ஆகும். நாங்கள் எங்கள் டெரஸ் கார்டனில் இருக்க எல்லா பிளான்ட்ஸையும் இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள்.